அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபதைர்வேதபாரகைः சா மே வசத் ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி. நிதயே சர்வவித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்திரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகஞ்சாபி நமாமி வித்யை. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹைः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. உள்ளம் தோறும் வள்ளுவம் என்று திருக்குறள் அறத்துப்பால் பார்க்க தொடங்கியிருக்கின்றோம். அறத்துப்பாலில் முதல் 4 அதிகாரங்கள் பாயிரம். பாயிரம் தனியாகவும் பிறகு அறத்துப்பால் என்று சொல்வதும் உண்டு. முதல் 4 அதிகாரம் பாயிரம். அந்த பாயிரத்தில் கடவுள் வாழ்த்து முதல் அதிகாரம், கடவுளை வணங்குதல். கடவுள் வாழ்த்து இந்த அதிகாரத்தில் 3 விஷயங்கள் இருக்குது என்று பார்த்தோம். கடவுளின் இலக்கணம், கடவுளை வழிபடும் முறை, கடவுளை வணங்குவதால் ஏற்படும் பலன்கள். கடவுளின் இலக்கணம் விரிவாகவே பார்த்திருக்கின்றோம். கடவுள் உலகத்திற்கு ஆதாரமாக, முதல் பொருளாக, முதல் காரணமாக இருக்கின்றார். அவரே உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கின்றார். சச்சிதானந்த பிரம்மமாக அவர் இருக்கின்றார். பிறகு தன்னுடைய மாயையோடு கூடி பல்வேறு சக்திகளை உடையவராக, பல்வேறு குணங்களை உடையவராக, குணங்கள் எண்ணற்ற குணங்களை உடையவராக, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்று உலகத்தை நடத்துபவராக அவர் இருக்கின்றார். எல்லாம் கடவுளினுடைய லட்சணங்கிறதில் பார்த்தோம். அது திருவள்ளுவர் எப்படியெல்லாம் வர்ணித்திருக்கிறார், சொல்லியிருக்கின்றார் என்பதையும் பார்த்திருக்கின்றோம். இதற்கு மேலே இந்த கடவுளை, இப்படிப்பட்ட கடவுளை வணங்குகின்ற முறை, எப்படி வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்ற முறை என்பதாக திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள்களில் என்ன காட்டியிருக்கின்றார். மறைபொருளாக அவர் காட்டியிருக்கின்றார். நேரடியாக இது இப்படின்னு சொல்லலை. ஏன்னா இங்கே தர்மசாஸ்திரம், தர்மத்தை சொல்கிறது தான் முக்கியம். அதனால் குறிப்பால் காட்டியிருக்கிறார். நம்ம குறள்களை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த அர்த்தங்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். தத்துவ சாஸ்திரங்கள், தர்மசாஸ்திரங்கள், ஆகம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றனவோ அதை தன்னுடைய மனதில் வைத்து கொண்டு குறிப்பு பொருளாக இந்த குறள்களில் வெளிப்படுத்தி இருக்கின்றார். முதல் 2 குறள்கள் கடவுளை பற்றிய ஞானத்தை கல்வி கேள்விகளால் ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும், கடவுளை பற்றிய அறிவை ஒருவன் பெற வேண்டும் என்பதை முதல் குறள் கூறுகின்றது. முதல் 2 குறள்கள். முதல்ல கடவுளை வணங்குவதற்கு, வழிபடுவதற்கு கடவுளை பற்றிய அறிவு, ஞானம் வேண்டும். கடவுளை வழிபடும் முறை. கடவுளை வழிபடணும்னா முதல்ல கடவுளை பற்றிய அறிவு, விவேகம் நமக்கு வேண்டும். ஏதோ குருட்டாம்போக்கில் வணங்கிறது, அல்லது வெறும் நம்பிக்கை கொண்டிருத்தல், அல்லது பயத்தினால கடவுளை வணங்குதல் என்பது இல்லாமல், கடவுளை பற்றிய ஒரு அடிப்படை விவேகத்தோடு, கடவுள் ஏன் இருக்கிறார், எப்படி இருக்கிறார்ங்கிற ஒரு விவேகத்தோடு கடவுளை அறிந்து வணங்குதல். அதனால் முதல்ல அந்த விவேகத்தை கொடுக்கிறார். கடவுள் உலகத்திற்கு முதல் பொருளாக, முதல் காரணமாக இருக்கின்றார். இதில் வைங்க, அதில் வைங்க.
அப்படி கடவுளை பற்றிய அறிவை பெற்று பிறகு வணங்க வேண்டும். எப்படி வணங்கிறது? அது 3வது குறளில் இருந்து பார்க்கின்றோம். அந்த புஸ்தகம் பின்னாடி இருக்குமா, திருக்குறள் புஸ்தகம். மலர்மிசை ஏகினான். இறைவன் இருக்கின்றார், உபாதான காரணமாக, நிமித்த காரணமாக அவரை உலகத்தை படைத்தவராகவும் படைக்கப்பட்டுள்ள அனைத்துள்ளும் ஆத்மாவாக அவர் இருக்கின்றார். அதில் உபாதானங்கிற பொழுது ஆத்மா என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அனைத்திற்கும் சாட்சியாக அந்தர்யாமியாக அவர் இருக்கின்றார். அதில் இந்த உபாதான காரணங்கிறதுலேயே பரிணாமி உபாதான காரணம், விவர்த்த உபாதான காரணம் என்றெல்லாம் வேதாந்தத்தில் நம்ம பிரித்து பார்க்கின்றோம். அந்தளவுக்கு விரிவாக நம்ம இங்கே சொல்லவில்லை. பரிணாமி உபாதான காரணமாக மாயை இருக்கின்றது, விவர்த்த உபாதான காரணமாக ஈஸ்வரன் இருக்கின்றார். அதனால் இந்த உடல் முதலான பரிணாமங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்சபூத காரியமாக இருக்கின்ற எல்லா உலகப் பொருள்களும் மாயையினால் ஏற்பட்டவை. ஆகவே அது மாயை பரிணாமி உபாதான காரணமாக இருக்கின்றது. ஈஸ்வர சக்தி பராசக்தி பரிணாமி உபாதான காரணமாக இருந்து பல திடப்பொருள்களாக மேட்டர்னு இருக்கிறது. அதுதான் நம்ம உலகத்தில் மேட்டர்னு பார்க்குற பொழுது அது விகாரம் உடையதா, ஒரு காலத்தில் தோன்றியதா, ஒரு காலத்தில் மறையக்கூடியதாக இருக்கின்றது. இதில் கடவுள் உபாதான காரணம்னு நேரடியாக எடுத்துக்கொண்டால் கடவுள் பிறப்பு இறப்பு உடையவர் என்று உடலை மையமாக கொண்டு வரும். அப்படி இல்லை, கடவுள் உபாதானமாக என்கிற பொழுது அங்கே தன்னுடைய சத்தையை மட்டும் கொடுத்தவராக இருக்கின்றார். அப்போ இதில் அந்த சத்தின் மேலே ஏற்படக்கூடிய தோற்றங்கள், மாற்றங்கள், விகாரங்கள் அதெல்லாம் மாயையினால் பண்ணப்பட்டவை, மாயா சக்தியினால் பண்ணப்பட்டவை. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது தத்துவ சாஸ்திரங்கள் அதை பற்றி விரிவாக விசாரம் செய்கின்றன, சொல்லுகின்றன. அதனால் இங்கே கடவுள் அனைத்துள்ளும் இருக்கின்றார் என்கிற பொழுது அதனால் திருவள்ளுவர் மலர்மிசை ஏகினான் என்று ஆத்மாவாக, சாட்சியாக, பிரத்யக் சைத்தன்யமாக, கூட்டஸ்தனாக, அந்தர்யாமியாக இருக்கின்றார். இதெல்லாம் வேதாந்தத்தில் கொடுக்கின்ற விளக்கங்கள். அதனால் கடவுள் இருக்கிறார்னு தெரிந்து கொண்டார். அவர் அனைத்திற்கும் காரணமாக இருக்கிறார், அனைத்துள்ளும் இருக்கின்றார். அப்போ தனக்குள்ளேயும் இருக்கிறார். இப்போ தனக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை எப்படி வணங்குறது? வெளியே இருக்கக்கூடிய கடவுளை நமஸ்காரம் பண்ணலாம். ஆனால் தனக்குள் கடவுள் இருக்கிறார், அந்த கடவுளை நான் வணங்க வேண்டும், நினைக்க வேண்டும் என்றால் அதை சிந்தனை, மனதினால தான் அதை சிந்திக்கிறது. தனக்குள்ள ஆத்மாவா, சாட்சியாக, உயிராக கடவுள் இருக்கின்றார் என்று அந்த கடவுளை நினைத்தல். அதனால் மனதால் வணங்குதல். கடவுளை வணங்குறதுங்கிற பொழுது வணங்குறதுக்கு நமக்கு 3 கரணங்கள் இருக்குது. மனசு, வாக்கு, காயம். அதாவது திரிகரணம், முக்கரணம்னு பேர். மனசு இருக்குது, மனதினால் விஷயங்களை நம்மளால் சிந்தித்து அறிய முடியும். நேரடியாக பார்க்க முடியாத விஷயங்களையும் மனதினால் நம்மால் உணர முடியும், சிந்தித்து அறிய முடியும். இப்போ கடவுள் நமக்கு நேரடியாக விக்கிரகமாக, ஒரு ரூபமாக, ஒரு படமாக வைத்திருக்கிறோம், அப்படி பார்க்குறோம். அப்படி பார்த்தாலும் நம்ம வெறும் படம் என்று, ஏன்னா படம்ங்கிறது வெறும் தோற்றம், அது ஒரு ஜடப்பொருள். கல்லுலேயோ அல்லது பஞ்சலோகங்கள்லேயோ உலோகங்கள்லேயோ அல்லது வெறும் ஃபோட்டோவாக கூட கடவுளை வைத்திருக்கிறோம். அப்போ அந்த கடவுளை வணங்குதல், அந்த கடவுள் அருள் புரிகின்றார் என்று நம்புறது அப்படிங்கிற பொழுது அந்த கடவுளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கடவுள் தத்துவம். நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி ஃபோட்டோ வச்சுருக்குறோம், பெரியவர்களுடைய ஃபோட்டோ வச்சுருக்குறோம், இல்லை அரசியல் தலைவர்னா ஏதோ ஒன்று நமக்கு பிடித்தமானவர்களுடைய புகைப்படம் வைத்திருக்கிறோம். அப்போ அந்த புகைப்படத்தை நம்ம பார்க்குற பொழுது வெறும் ஃபோட்டோ அப்படிங்கிற ஒரு ஜடப்பொருள் தான் காட்சியில் தெரிகிறது. ஆனால் நம்ம உள்ளுணர்வு என்னது? அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆத்மா, அந்த ஜீவன், அதோடு நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் தான் நம்மளுடைய மனதில், நினைவில் வருகின்றது. அந்த ஃபோட்டோங்கிறது அதை நினைவுபடுத்தி கொள்வதற்கான ஒரு சாதனம், அவ்வளோதான். அது ஒரு குறியீடு, லிங்கம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே தாத்தாவோ இல்லை அப்பாவோ இப்போ இல்லைன்னா அல்லது பக்கத்தில் இல்லைன்னா அவரை பார்க்கிற பொழுது அவரோட நமக்கு இருக்கக்கூடிய உளப்பூர்வமான ஒரு சம்பந்தம், உணர்வு ரீதியாக நம்ம அவருடைய மனதை, அவருடைய அறிவை, அவருடைய அன்பை நாம் அந்த புகைப்படத்தை பார்க்கறதன் மூலம் நினைவுபடுத்தி கொள்கின்றோம். அப்போ அது நம்ம மனதில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம மனதில்
அந்த கடவுளை பார்க்கின்றோம். வெளியே அந்த நினைவு வர்றதுக்கு ஒரு உதவியாக அந்த படமானது இருக்கின்றது. தாத்தா பாட்டியா அப்பா அம்மாவாக இருக்கலாம். அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே அவர்களுடைய அறிவு, திறமை, அன்பு எல்லாம் நமக்கு நினைவுக்கு வருது. அல்லது ஒரு கிரிக்கெட் வீரர்னா தனக்கு பிடித்த கிரிக்கெட் வீரர், பாக்ஸிங் வீரர், இல்லை ஸ்போர்ட்ஸ்மேன் அல்லது சினிமா நடிகர்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய நம்மள்கிட்ட இல்லாத ஒன்று அவரிடத்துல சிறப்பாக இருக்குது, விசேஷமாக இருக்குது. அதனால் அவருக்கு நம்ம மேலே அன்பு இருக்குது, நமக்கு அவர் மேலே அன்பு இருக்குது. அப்போ அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே நமக்கு அந்த ஞானம், அந்த அன்பு, அந்த உணர்வு நினைவுக்கு வருகின்றது. அதே மாதிரி கடவுளை பற்றிய அறிவு நமக்கு தெளிவாக இருக்குது. கடவுள் சச்சிதானந்தமாக இருக்கிறார். அவர் தான் சர்வ வல்லமை படைத்தவராக, சக்திமானாக, சர்வஜனாக இருக்கிறாருங்கிற கடவுளை பற்றி புத்திபூர்வமாக, அறிவுபூர்வமாக நூல்களை படித்து கேட்டு, பெரியோர்கள் சொன்னதை கேட்டு தெரிந்து வைத்திருக்கின்றோம். அந்த விக்கிரகத்தை பார்க்கிற பொழுது, அந்த புகைப்படத்தை பார்க்கிற பொழுது கடவுளுடைய பற்றிய முழு பரிணாமமும், முழு விவேகமும், முழு உணர்வும் நமக்கு உணர்வு பூர்வமாக மனதில் வருகின்றது. அப்போ மனதினால் அவருடைய பண்புகளை, அவருடைய குணங்களை, அவருடைய அன்பை நாம் சிந்தனை செய்கின்றோம். அதான் தியானம். அதனால் அப்படி புறத்தில் பார்த்த பிறகு கண்ணை மூடி மனசுக்குள்ளே அந்த கடவுளை, அந்த உணர்வை கொண்டு வருகின்றோம். அந்த தெய்வ சக்தியை நம்ம மனதில் கொண்டு வருகின்றோம், தெய்வ ரூபத்தை கொண்டு வருகிறோம். அதனால் முதல்ல விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு நமக்கு மனசுங்கிற காரணம் இருக்குது. பெரிய நம்ம புறத்தில் பார்க்கறதெல்லாம் வெறும் தோற்றம்தான், நாம ரூபத்தை தான் பார்க்குறோம். அது பார்த்த பிறகு நம்ம மனதில் என்ன உணர்வு வருது என்பது தான் நம்மளுடைய வாழ்க்கையாக மகிழ்ச்சிக்கு, சந்தோஷத்துக்கு அல்லது துக்கத்துக்கு காரணமாக இருக்குது. புறத்தில் ஒரு மனிதனை பார்த்த உடனே அவனுக்கு நமக்கு நண்பனாக இருக்கான், உறவாக இருக்கிறார், நமக்கு நல்லது பண்ணவராக இருக்கிறார், பிடிச்சமானவராக இருக்கிறார் அப்படின்னா அவரை பார்த்த உடனே மனசில் என்ன வருது? ஒரு மகிழ்ச்சி வருது, சந்தோஷம் வருது, ஒரு அன்புங்கிறது வருது. அப்புறம் இன்னொரு மனிதரை பார்க்குறோம், அவர்னால் நமக்கு துன்பமானது வந்திருக்கு, நமக்கு எதிரியாக இருக்கிறார்னா அந்த மனிதனை பார்த்த உடனே நம்ம மனதில் ஒரு கோபம், வெறுப்புங்கிறது வருகின்றது. அப்போ பொருளை பார்த்தவுடன் நம்ம மனதில் வரக்கூடிய உணர்வு தான் நம்மளுடைய சுகதுக்கமாக இருக்கின்றது. அதே மனிதருக்கு இன்னொருத்தர் பிடித்தவனாக இருக்கலாம். நமக்கு யாரை பிடிக்காதோ அந்த மனிதர் இன்னொருத்தருக்கு பிடித்தமானவராக இருப்பார். அப்போ அந்த மனிதர்களுக்கு அவரை பார்த்த உடனே சந்தோஷம் வரும். ஒரே பொருளை பார்த்தா ஒருத்தருக்கு மகிழ்ச்சி வருது, ஒருத்தருக்கு கோபம் வருகிறது அப்படின்னா அப்போ அது பொருளில் இல்லையே, அந்த மனிதர்களை சார்ந்ததாக இல்லையே. அந்த மனிதருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, அதனால் நமக்கு என்ன பாதிப்பு வந்திருக்கின்றது அப்படிங்கிறத வைத்து கொண்டு தான் நம்முடைய மன உணர்வுகள் வருகின்றன. அப்போ நாம் அதே மாதிரி தான் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். இப்போ நமக்குன்னு ஒரு கடவுள் வடிவம் வைத்திருக்கிறோம். அந்த கடவுளை பார்த்த உடனே, பிள்ளையாரை பார்த்த உடனே நமக்கு சந்தோஷமாக இருக்குது, நம்ம பிள்ளையார்னா. அதே மாற்று மதத்தினருக்கு அந்த உணர்வு வருதா? அப்படி இல்லையே, வர்றதில்லையே. அவர்களுக்கு அவர்கள் ஒரு வடிவம் வைத்திருக்கிறார்கள், அடையாளங்களை வைத்திருக்கிறார்கள். அதை பார்த்தவுடன் அந்த உணர்வு வருது. மற்ற விக்கிரகங்களை பார்க்குற போது வர்றதில்லை. நமக்கு அவர்கள் வழிபடக்கூடிய வடிவங்களை பார்க்குற பொழுது நமக்கு அந்த உணர்வு வருதா? அந்த அட்டாச்மெண்ட் வர்றதில்லையே. சரி, ஏதோ கடவுள் வணங்குகிறார்கள், அவ்வளோதான். நமக்கு அதில் எந்த விதமான உணர்வு ரீதியான சம்பந்தம் வர்றதில்லை. ஆனால் நமக்கு பிடித்தமான ஒரு தெய்வங்களை பார்க்குற பொழுது நமக்கு அதில் உணர்வு ரீதியான எண்ணம் வருது. அப்போ அதனால் அந்த கடவுள் அப்படின்னு நம்ம உருவத்தில் கொண்டு வர்ற பொழுது அது நம்மளுடைய மனதில் வருகின்றது. மனதில் அந்த கடவுளினுடைய குணங்களை, சக்தியை, அவருடைய பேராற்றலை, அவருடைய பெருங்கருணையை, அன்பை நாம் சிந்தனை பண்ணுறோம். அப்படி சிந்தனை பண்ணுறதுக்கு மனசுங்கிறது தான் நமக்கு முதல் சாதனம். மனசுங்கிறதான் முதல் சாதனம். அதனால் முதல்ல கடவுளை வணங்குறதுல மனதை சாதனமாக பயன்படுத்த வேண்டும். அதனால் மனதால் கடவுளை தியானித்தல், சிந்தித்தல், அதுதான் முதல் வழிபடும் முறை. அதனால் மனசுங்கிற காரணம். அதனால் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார்னா, இப்போ தன்னுடைய மனதில் இறைவனை கொண்டு வந்து, இறை உணர்வை கொண்டு வந்து, அந்த இறைவனுடைய பெருங்கருணை, அவருடைய மற்ற சக்திகளெல்லாம் மனதில் நினைத்து அவரை சிந்தனை செய்தல் என்பது முதல் வழிபடும் முறை. மனதால் நினைக்கிறது, மனதால் வணங்கிறது. அதுதான் ஜபம், தியானம், உபாசனை என்று நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி மனதில் கொண்டு வருவதற்கு வெளியே இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் நமக்கு சகாயமாக, உதவியாக இருக்குது. ஏன்னா நம்மளால் உருவமில்லாத ஒன்றை நினைக்கிறதுங்கிறது கஷ்டம். உருவமில்லாத ஒன்றை மனசுக்குள்ளே நினைக்கிறதுங்கிறது கஷ்டம். இப்போ ஆகாசத்தை நினச்சி கண்ணை மூடி ஆகாசத்தை மனசில் கொண்டு வாங்கன்னா எப்படி கொண்டு வர்றது? கஷ்டமே அது.
நம்ம ஆகாசம்னா நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன் அப்படி கொண்டு வரலாம், அதெல்லாம் உருவமானது. வெறும் ஆகாசத்தை கொண்டு வாங்கன்னா கொண்டு வர முடியாது. இல்லை இந்த இடத்துல முழுக்க எல்லா இடத்துலையும் ஒளி இருக்குது, வெளிச்சம் இருக்குது, கண்ணை மூடி கொஞ்ச நேரம் வெளிச்சத்தை நினைக்கலாம், தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க முடியுமாண்ணா? வெளிச்சத்தை கொண்டு வெறும் வெளிச்சத்தை கொண்டு வர்றது முடியாது. அதே ஒரு தீபச்சுடர், ஒரு விளக்கை ஏற்றி வைத்து அந்த விளக்கில் இருந்தால் வெளிச்சம் வருது, அந்த விளக்கு அந்த சுடரானது ஒளி ரூபமாக இருக்குது. ஆனால் அங்கே ஒரு வடிவம் இருக்குது, அதை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுது. கண்ணை மூடி அதை மனசுக்குள்ளே கொண்டு வர சொன்னால் கொண்டு வர முடிகின்றது. அப்போ ரூபமாக இருக்கிறத நம்மளால் நினைக்கிறது எளிதானது. அப்படி அந்த ரூபத்தை கொண்டு வந்து அந்த ரூபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதனுடைய ஆற்றல் சக்திகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து சிந்தனை செய்ய முடியும். அதனால தான் நம்ம மதத்தில் உருவ வழிபாடுங்கிறத கொடுத்துருக்கிறார்கள். நம்முடைய அம்மா அப்பா பார்த்த உடனே, ஃபோட்டோவை பார்த்த உடனே நம்ம மனதில் யாரோ ஒரு பெண் அப்படின்னு பார்க்குறது இல்லையே. அம்மாவோட ஃபோட்டோவை பார்க்குற பொழுது நமக்கு அம்மா, மற்றவங்க அந்த ஃபோட்டோவை பார்த்தா யாரோ ஒரு அம்மா, யாரோ ஒரு வயசானவங்க இருக்காங்க அப்படிங்கிற உணர்வு தான் இருக்கும். ஆனால் நம்முடைய அம்மாங்கிற பொழுது நம்முடையவர்கள்னு அவர்கள் சம்பந்தமான அவர்கள் கொடுத்த அன்பு மற்ற எல்லாமே நமக்கு நினைவுக்கு வருகின்றது. அதே மாதிரி கடவுளுடைய உருவத்தை, வடிவத்தை, விக்கிரகத்தை பார்த்த உடனே நமக்கு மனதில் அந்த இறைவனுடைய அன்பு, கருணை, பக்தி, அவருடைய சக்தி எல்லாம் நமக்கு நினைவுக்கு வரணும். அதை இடைவிடாமல் சிந்தனை பண்ணுறதுங்கிறது தான் உபாசனை, அதுதான் தியானம். இறைவனுடைய அந்த நம்ம புராண இதிகாசங்களை படிக்கிற பொழுது இறைவன் என்னெல்லாம் சக்தி என்னெல்லாம் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற நம்ம மனசுக்குள்ளே சிந்தனை பண்ணால், யாருக்கெல்லாம் எந்தெந்த அடியார்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார், அவர் கையில் என்னெல்லாம் வைத்திருக்கிறார், அதன் மூலமாக நமக்கு என்ன கொடுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு விக்கிரகத்துக்கும் அவர்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய பொருள்களெல்லாம் வேறுபட்டு இருக்குது. சரஸ்வதினா ஒரு மாதிரி, மகாலட்சுமினா ஒரு மாதிரி, துர்கைனா ஒரு மாதிரி. அப்போ அதற்கெல்லாம் அதற்கு பின்னாடி தத்துவங்கள் இருக்குது, காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணுற பொழுது நம்ம மனது அதிலேயே இருக்கின்றது. அப்படி தொடர்ந்து இருக்கிற பொழுது மனது ஒருமுகப்பட்டு அந்த சக்தியை, அந்த தெய்வத்துக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த சக்தியானது தெய்வத்தினுடைய அருளால் நமக்கு கிடைக்கின்றது. அதனால் தெய்வ அனுகிரகமும் இருக்குது. மனது அந்த விஷயத்தையே தொடர்ந்து சிந்தனை பண்ணுறதுனால மனது அதை அடைவதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்கின்றது. இன்றைக்கி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்லேயே அதான் சொல்கிறான், நீ எதை அடைய நினைக்கிறையோ, எப்படி ஆகணும்னு நினைக்கிறியோ, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு நினைக்கிறியோ அப்படி ஆகிவிட்டதாக தியானம் பண்ணுங்கிறான். சிந்தனை பண்ணு, கனவு காணு, கற்பனை பண்ணு. பணக்காரன் ஆகிட்டா, எங்கிட்ட ஒரு BMW கார் இருந்தால் நான் எப்படி நடந்துக்குவேன்னா, கார் இல்லை, நம்மளால் மாரியம்மன் கோயிலில் தான் கார் வாங்க முடியும். ஆனால் சொந்தமாக கார் வாங்கணும்னு ஒரு கனவு இருக்குது, நமக்குன்னு ஒரு பைக் வாங்கணும், கார் வாங்கணும் கனவு இருக்குன்னா, அப்போ கார் வாங்கி இருந்தால், நமக்குன்னு சொந்தமாக ஒரு பெரிய வீடு இருந்தால், எல்லா வாழ்க்கை வசதிகளும் இருந்தால் நாம் எப்படி இருப்போமோ அப்படி இருப்பதாக மனதில் நினைன்னு சொல்கிறான். அப்போ அந்த காட்சிகளை மனதில் அது காட்சியாக வரணும். வெறும் எண்ணமாக இல்லாமல் அதை நம்ம கற்பனை பண்ணி ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டே வந்துடணும். ஒரு காட்சி வந்தால் தொடர்ந்து மனசு அதை சிந்தனை பண்ணுகின்ற பொழுது மனதுக்கு அதை சம்பாதிக்கக்கூடிய சக்தியானது மனது தனக்குத்தானே உண்டு பண்ணி கொள்கின்றது. மனதுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்குது. நம்ம உடம்புக்கு, மனதுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்குது. அதை பகவான் கொடுத்துருக்கிறார். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆவாயின்னு சொல்லியிருக்கு. எத் பாவயதி தத் பவதி. எதை நீ பாவிக்கின்றாயோ அதுவாகவே ஆவாய், அதுவாகவே இருப்பாயினா. பிரம்மரை கீட்டவதுன்னு வேதாந்தத்தில் சொல்லுவோம். இந்த புழுவானது அந்த குளவி, தன்னுடைய தாய் அந்த குளவியை சிந்தனை பண்ணுற பொழுது அதையே சிந்தனை பண்ணி அது மாதிரி ஆகிவிடுகிறது. பட்டாம்பூச்சி ஆயிடுது. புழுவானது பட்டாம்பூச்சியாக ஆகின்றது. ஒரு புழுவாக இருக்கிறது பிறகு குளவியாக ஆகிறது. எப்படி ஆகுதுன்னா அது தொடர்ந்து சிந்தனை பண்ணி அப்படி ஆகிறோம்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி நம்ம மனசுக்கு அந்த சக்தி இருக்குது. நமக்கு எதுவாக நம்ம நினைக்கிறோமோ அதுவாக ஆக்குகின்ற ஆற்றல் இருக்குது. ஆனால் அதை நம்ம தொடர்ந்து சிந்தனை பண்ணணும். அப்படி சிந்தனை பண்ணுறது தான் தியானம். அப்போ நமக்கு இங்கே லட்சியம் லௌகிக்க விஷயம் கிடையாது. ஏன்னா லௌகிக்க விஷயங்கள்லாம் அனித்தியமானது, காலத்தினால் மாறுபடக்கூடியது, கொஞ்ச நாள் இருக்கும், போயிடும். அதனால் ஒரு சினிமா நடிகரையோ ஃபோட்டோ வச்சு தியானம் பண்ணால் அதே மாதிரி நான் ஆகணும்னாக்க அப்படியே இருப்பாங்களே என்ன, அவங்களே கொஞ்ச நாளில் ரிட்டையர்ட் ஆகி போயிடுறாங்க.
அவுடேட்டடாக ஆயிடுறாங்க. ஆனால் கடவுளுங்கிறவர் சாஸ்வதமானவர், அவர் பூர்ணமானவர், எல்லா ஞானமும் எல்லா சக்தியும் உடையவர். உண்மையிலே நமக்கு என்ன தேவையோ அதை அனுகிரகம் பண்ணக்கூடிய ஆற்றலும் இருக்குது. நம்மளுடைய மனசு சிந்தனை பண்ணுறதை அடையக்கூடிய சக்தி மனசுக்கு இருக்குது. ஆனால் அப்படி சிந்தனை பண்ணக்கூடிய விஷயம் பெரியதாக இருக்கிற பொழுது அந்த விஷயத்துக்கும் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கணும். அதனால் இறைவனை சிந்தனை பண்ணுற பொழுது இறைவன் அதை அருளாக நமக்கு கொடுக்கின்றார். அதனால் முதல்ல மனதால் நினைக்கிறதுங்கிறது முதல் விஷயம். மனதால் பகவானுடைய ரூபத்தை கொண்டு வந்து மனதில் கொண்டு வந்து தியானம் பண்ணுறது, பகவானுடைய நாமத்தை திரும்ப 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 ராம 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 இல்லை சிவ சிவ ஓம் நம சிவாய அப்படி நமக்கு பிடித்த எந்த தெய்வத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறோமோ அந்த தெய்வத்துக்கு அதனால தான் மூல மந்திரம்னு வச்சுருக்காங்க. அப்போ அந்த மூல மந்திரத்தை இடைவிடாது தியானம் பண்ணுறதுன்னு, அல்லது அப்புறம் அந்த தெய்வத்துக்குரிய ஸ்லோகங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணுறது, அது அடுத்த வழிபாட்டு முறை. இப்போ மனசில் நம்ம தியானம் பண்ணுறோம், ஜபம் பண்ணுறோம், பாராயணம் பண்ணுறோம், எல்லாத்தையும் மானசீகமாகவே பண்ணலாம். மானசீகமாக பண்ணுறது முதல் வழிபாட்டு முறை, மனசுங்கிற காரணத்தை வைத்து செய்தல். இதை 3வது பாடலில் சொன்னார். அதில் மானடி சேர்ந்தார்னா, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார்னா, மனசுங்கிற மலரில் இருக்கக்கூடிய இறைவனை சிந்தனை பண்ணுறதுனா, அப்போ தன்னுடைய மனதில் இறைவனை கொண்டு வந்து அதை இடைவிடாது சிந்தித்தல். அனன்யாஸ் சிந்தையந்தோமாம் ஏஜனாஃப் பர்யுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகங்கிற பகவத்கீதையில் பகவான். அப்போ யார் இடைவிடாமல் எப்பொழுதும் என்னையே சிந்தித்து கொண்டு இருக்கிறானோ, பகவானையே சிந்தித்து கொண்டு இருக்கிறானோ, அவன் வாழ்க்கைக்கு தேவையான யோகக்ஷேமத்தை நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன்கிறார். இப்போ சாப்பாட்டுக்கு தேவையானது என்னவோ, வாழ்க்கைக்கு என்ன, ஜீவனத்துக்கு என்ன தேவையோ அதை பகவான் அருள் புரிவார், அனுகிரகம் பண்ணுவார். நானே கொண்டு வந்து கொடுக்குறேங்கிறார். நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். யோகம் க்ஷேமம் 2. எது நம்ம அடைய வேண்டியதாக இருக்கோ அது யோகம், அடையப்பட வேண்டியது. க்ஷேமங்கிறது ஏற்கனவே நம்மள்கிட்ட இருக்கிறது, அது நம்மிடமே இருக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறது, அது தொடர்ந்து இருக்க செய்கிறது. அதில் செல்வம் இருக்குது, செல்வம் அப்படியே குறையாமல் இருக்கணும். அப்புறம் புதுசாக இன்னும் செல்வம் வேண்டும்னா, ரெண்டுமே ரெண்டாவது யோகம் க்ஷேமம். யோகங்கிறது நம்ம அடைய வேண்டியது, க்ஷேமங்கிறது ஏற்கனவே அடைந்து இருப்பது. இரண்டையும் தொடர்ந்து இருக்க செய்தல். அது பகவான் நான் அருள் புரிகிறேன்கிறார். யாருக்கு? யார் எப்பொழுதும் என்னையே சரணாகதி அடைந்திருக்கிறானோ, என்னையே சிந்தித்து கொண்டு இருக்கிறானோ, அவனுக்கு வேண்டியதை நான் கொடுக்கின்றேன் என்கிறார். அதனால் அதனால் மனதினால் இறைவனை நினைக்கிறது, ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, மானச ஜபம், மானச பூஜா, மானச பாராயணம், இது முதல் வழிபடும் முறை. அதுக்கப்புறம் 4வது பாடலில் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல அப்படிங்கிறார். அப்போ இறைவனுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய லட்சணம் விருப்பு வெறுப்பு இல்லாதவர். அதனால் இறைவனை வழிபடும் முறையாக இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது விருப்பு வெறுப்பை குறைத்து கொள்ளுதல், நம்ம மனதில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகளை நீக்குதல். ஏன்னா நம்முடைய லட்சியம் என்னது? விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனை அடைதல் என்பது. அந்த இறைவனை அடையிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? நம்ம மனதில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகளை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். அதுக்காக விருப்பு வெறுப்பை விட்டுறணுங்கிறது இல்லை. ஏன்னா விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்ம உலக வாழ்க்கையை நடத்த முடியாது. சாப்பாடு வேணும்னா அது ஒரு விருப்பம் தானே. நல்ல உணவு வேணும், மற்ற உடை வேணும், தங்குமிடம், நல்ல உறவுகள் இருக்கணும். இப்படி நல்ல விஷயங்களில் நமக்கு விருப்பம் இருக்குது. அப்புறம் கெட்ட விஷயங்கள் எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. நமக்கு துன்பத்தை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வேண்டாம்னு அதில் வெறுப்பானது இருக்குது. இப்போ இந்த விருப்பு வெறுப்பு நல்லது. நல்ல விருப்பு வெறுப்புலேயே நல்ல விருப்பு வெறுப்பு, கெட்ட விருப்பு வெறுப்புன்னு உண்டு. எந்த தர்மத்தை ஒட்டிய விருப்பு வெறுப்பு நல்லது. சாஸ்திரம், பெரியவர்கள், சட்டம் எதை செய்யணும்னு சொல்லியிருக்கோ அதில் விருப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளுதல். அதில் விருப்பம் இருந்தால் அது நல்ல விருப்பம். அப்புறம் எதை செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோ, சட்டம் சொல்லுதோ, பெரியவர்கள் சொல்கிறாங்களோ, பொய் பேசக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, யாரையும் அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார்களோ அந்த விஷயங்களை நான் செய்ய மாட்டேன்னு இருந்தால் அப்போ அந்த விஷயங்களின் மேலே நமக்கு விலக்குதல். ஒரு வெறுப்பு, அது வெறுப்புன்னு சொல்லலாம். ஆனால் அது பலமாக இல்லாமல் அது வேண்டாம்னு அதில் இருக்கக்கூடிய குறைகளை புரிந்து கொண்டு அதிலிருந்து வரக்கூடிய துன்பங்களை புரிந்து கொண்டு வேண்டாம்னு விலக்கிறது. அதனால் நமக்கு இயல்பாக இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பை
தர்மத்தோடு இணைத்து கொள்ளுதல். தர்மத்தோடு சாஸ்திரம் சொல்கிற நல்ல விஷயம், காய்கறி கீரைகள் பழங்கள் சாப்பிட்டா நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியம்னாக்கா அது எனக்கு பிடிக்கலைனாலும், அந்த டேஸ்ட்டு எனக்கு பிடிக்கலைனாலும் நான் அதை சாப்பிடுவேன்னா அது உடம்பு பழக்கம்தான். உடம்புக்கு எல்லாமே பழக்கம்தான். ஏன்னா கெட்ட விஷயங்கள் மது சாராயத்தை கூட அவன் அது கப்படிக்குது, அதை குடித்து பழகிக்கிறான்ல. இப்போ கெட்ட விஷயமே உடம்புக்கு பழகிக்கொள்ள முடியும்னா நல்ல விஷயத்தை பழகிக்கிறதுக்கு உடம்புக்கு என்ன கஷ்டம்? நம்ம பழக்கணும், அவ்வளோதான், கொடுத்து பழக்கணும். சாப்பாட்டோட கலந்து நல்லதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றது. எதற்காக சாப்பிட்றதுனா நாக்குக்காக இல்லை, டேஸ்ட்டுக்காக இல்லை, மனசு சொல்லுது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக இல்லை, எனக்கு அது உடம்புக்கு ஆரோக்கியம். இந்த உடம்புக்கு எது நல்லதுன்னு பெரியவர்கள் சொல்லுகிறார்களோ, மருத்துவர்கள் சொல்லுகிறார்களோ அதை நான் விரும்பி உண்பேன். அது எனக்கு பாவக்காயாக இருந்தாலும், நாக்குக்கு கசப்பாக இருந்தாலும், முழுங்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும், அது நல்லதுன்னா, விளக்கெண்ணெயாக இருந்தாலும் குடிக்கலாம்னா, உடம்புக்கு நல்லதுன்னா அதையும் ஒரு காலத்தில் குடிக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, தேவைன்னா குடிக்கிறதுன்னா. அதனால் வயிறு சுத்தமாகுதுன்னா கொஞ்சம் விளக்கெண்ணெயை குடினா, அது கசப்பானது கஷ்டமானது, ஆனால் உடம்புக்கு ஆரோக்கியம். டாக்டர்கிட்ட போகிறோம், மாத்திரை கொடுக்குறாருல, தலைவலி காய்ச்சல்னாக்க மாத்திரை கொடுக்குறார். மாத்திரைன்னு அல்வா மாதிரியே இருக்குது, அப்படி இல்லையே. ஆனாலும் அதை உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால அது சாப்பிட்றோம். கண்ணை மூடிட்டு கசப்பாக இருந்தாலும் சாப்பிட்றோம். அதே மாதிரி தான். அதனால் உணவே மருந்துனா, உணவே மருந்து மாதிரி நினைத்து கொண்டு நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டா தனியாக மருந்து வேண்டியது இல்லை. அப்போ நம்முடைய விருப்ப உணவு விஷயம், பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம், இதெல்லாம் நமக்கு அனுபவிக்கணும்னு தோணுதோ அதை அனுபவிக்கணும்னு தோன்றதில் தப்பு இல்லை, அனுபவிக்கிறதுலேயும் தப்பு இல்லை. அனுபவிக்கிறதுக்காகத்தான் கடவுள் உலகத்தில் அத்தனையும் படைச்சி வச்சிருக்கிறார். அதனால் விதவிதமாக பார்க்கலாம், கேட்கலாம், சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் அது கெடுதல் பண்ணாததாக இருக்கணும். நமக்கோ பிறருக்கோ கெடுதல் பண்ணாததாக இருக்கணும். சாப்பிட்றது எதுக்கு? உடம்பு ஆரோக்கியத்துக்காக தானே சாப்பிட்றோம், உடம்புக்கு வலிமையை தரதுக்காக தானே சாப்பிட்றோம். அப்போ அதே சாப்பாடு உள்ளே போய் அது கேன்சரை உண்டு பண்ணோம்னா, இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்றதுனால அதில் இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் மற்ற கலரிங் ஏஜெண்டெல்லாம் உடம்புக்கு கெடுதல் பண்ணுது. எந்த உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டிய உணவே உடம்புக்கு நோயை உண்டு பண்ணுவதாக இருந்தால் அது வேண்டாம்னா, அது நாக்குக்கு டேஸ்ட்டாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம். அதனால் உடம்புக்கு கெடுதல் பண்ணுற உணவு வேண்டாம், நல்லது பண்ணுற உணவு அதில் நான் எடுத்துக்கொள்கிறேன். அதில் விருப்பு. அதே மாதிரி மனசுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம், மனசுக்கு நல்லது பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் எடுத்துக்கொள்வேன். அதில் விருப்பு. அதனால் மனசுக்கு கெடுதல் பண்ணுற விஷயத்தில் வெறுப்பு, மனதுக்கு நல்லது பண்ணுற விஷயங்களில் விருப்பம். அதே மாதிரி புத்திக்கு நல்லது பண்ணக்கூடிய விஷயம் என்னது? படிக்கிறது, நல்ல விஷயங்களை கேட்கறதுன்னா. அது படிக்கிற பொழுது கேட்குற பொழுது கஷ்டமாக இருந்தாலும், ஹோம்ஒர்க்கு எழுதுகிற போது கஷ்டமாக இருந்தாலும், ஆனால் அது என்னுடைய நல்ல மார்க் வாங்கிறதுக்கு, நல்ல அறிவு வளர்கிறதுக்கு, என்னுடைய எதிர்காலத்துக்கு அது தேவை அப்படின்னு இருக்கிறது. அதனால் அது கஷ்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக செய்கிறது. வெளியே போய் ஓடி ஆடி விளையாடுறது, வெயிலில் விளையாடுறதுன்னா, அதை விட வீட்டுக்குள்ளே உட்காந்து வீடியோ கேம் விளையாண்டா நல்லா இருக்குது அப்படின்னா, ஆனால் வெளியே ஓடி ஆடி விளையாடுறதா நல்லதுன்னா அதை செய்கிறது. அதனால் இப்படி உடம்பு, மனசு, புத்திக்கு எது நல்லதோ அதில் விருப்பை வைத்து கொள்ளுதல். இது லௌகிகமான விஷயத்திலே. அப்புறம் அதற்கு மேலே ஆன்மீகம்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்போ ஆன்மீகமான விஷயங்கள் அதை விட இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், அதையும் நாம் எடுத்துக்கொள்ளுதல். அது கஷ்டமாக இருந்தாலும் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா, ஆனால் ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்துட்டால் 4 மணி 5 மணிக்கு எந்திரிக்கணும், குளிக்கணும், பல்லு விளக்கணும், குளிக்கணும், எந்திரிச்ச உடனே பல்லு விளக்கணும், குளிக்கணும். 10 மணிக்கு இல்லை 12 மணிக்கு இல்லை, எழுந்த உடனே காலை கடன்லாம் முடிச்சுட்டு பல்லு விளக்கிறது, குளிக்கிறது, அப்புறம் விபூதி குங்குமம் வைத்து கொண்டு பூஜை பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, யோகாசனம் பண்ணுறது, இதெல்லாம் ஆன்மீக ரீதியான சாதனைகளாக சொல்லி இருக்குது. அப்போ இதுவும் நம்மளுடைய உடம்புக்கு, மனசுக்கு நல்லது, அதனால் நான் இதை செய்கிறேன்னு அந்த விஷயத்தில் விருப்பத்தை வளர்த்து கொள்ளுதல். சோம்பேறியாக தூங்கிறதுங்கிறதுல வெறுப்பை வளர்த்து கொள்ளுதல் அப்படின்னா அதனால் வெறுப்பை நாம் தர்ம அதர்மத்தோடு இணைத்து கொள்வதுங்கிறது ஒரு வழிபாட்டு முறை. நம்மளுடைய சொந்த வெறுப்புகளை தர்ம அதர்மத்தோடு, ஆன்மீக சாதனைகளோடு இணைத்து கொள்ளுதல். சாஸ்திரம் சொல்லுகின்ற, பெரியோர்கள் சொல்லுகின்ற வழிமுறையில், வாழ்க்கை முறையில் நம்மை சேர்த்து கொள்ளுதல், அது வழிபடுதல். அதனால் விருப்பு இல்லாத இறைவனை அடைய வேண்டும் என்றால் நம்ம மனதில் சொந்த விருப்புக்கு இடம் கொடுக்காம
தர்ம அதர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய வாழ்க்கையில் அதனுடைய அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையில் வைத்து கொள்ளுதல்ங்கிறது கடவுளை வழிபடும் முறையில் இரண்டாவது. அதனால் விருப்பு வெறுப்பை நீக்குதல்ங்கிறது 4வது திருக்குறளில் வள்ளுவர் சொல்லி இருக்கின்ற வழிபாட்டு முறை. அதுக்கப்புறம் 5வது இதில் இருள் சேர் இறைவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார் பகவானே. இது திருவள்ளுவரை எப்படி இறைவனை வணங்கணும்னா, வணங்கிறதுக்கு முதல்ல சொல்ல மணர்மிசை ஏகினான்ங்கிறதுல மனதால் வணங்கிறது. இங்கே பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுனாக்க, பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேரா. இறைவனை போற்றி வணங்குபவர்களுக்கு புண்ணிய பாப்பமானது வந்து சேராது, துன்பத்தை தருகின்ற கெட்ட பாப்பமானது வந்து சேராது. அதனால் பிறப்பு வராதுங்கிறதான். ஏன்னா புண்ணியமும் வராதுன்னா இருவினையும் சேரான்ட்ட, இருவினையும் சேரானா புண்ணிய பாப்பம் இல்லை. புண்ணிய பாப்பம் இல்லைன்னா புண்ணிய பாப்பத்தை கடந்த நிலை இறைநிலையை அவர்கள் அடைவார்கள். மரணத்திற்கு பிறகு பிறவாத நிலையை மோட்சத்தை அடைவார்கள். யார்? இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அதனால் இந்த வாக்குங்கிற காரணத்தினால வாயினால் இறைவனை போற்றி பாடுதல், இறைவனுடைய நாமங்களை சத்தமாக சொல்கிறது. ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு இந்த ஸ்தோத்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் நல்லா வாயை திறந்து சத்தமாக சொல்கிறது. பகவானுடைய பெருமைகளை சொல்லுகின்ற நாம சங்கீர்த்தனத்தை நல்லா சப்தமாக பாடுதல், வாயை திறந்து நல்லா பாடுறதுன்னா. பக்தி பாடல்கள் தானே பார்க்குற, ஸ்லோகங்கள் படிக்கிறோம், நாமாவளி சொல்கிறோம், அப்புறம் பஜனை பாடுறோம், நிறையா பாட்டு பாடுறோம். இதெல்லாம் என்னது? பொருள் சேர் புகழ் மொழிகள், இறைவனுடைய பெருமைகளை உயர்வை சொல்லுகின்ற வார்த்தைகள். அதை நல்லா வாயார பாடுறதுன்னா. அதனால் வாயார பாடி மனதால் சிந்திக்கிறத முதல்ல சொன்னார். இங்கே 2வது காரணம் வாக்குங்கிறது. வாக்கில் கண்ட விஷயங்கள் எல்லாம் பேசாமல் சினிமா பாட்டு குத்து பாட்டெல்லாம் பாடாமல் பக்தி பாட்டாக பாடுறதுன்னா. பக்தி பாட்டையே இப்போ குத்துப்பாட்டு மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கான் அது. ஆனால் இருந்தாலும் அந்த குத்துப்பாட்டுக்கு இந்த பக்தி பாட்டு பரவாயில்லைன்னா. அதனால் பாரம்பரியமான விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், இல்லை விநாயகர் அவள் கந்த சஷ்டி கவச்சம் அது சாத்விகமாக இருக்கும். அதையும் பாடலாம், அதையும் படிக்கலாம், பாராயணம் பண்ணலாம். இல்லை சினிமா பாட்டிலேயே பக்தி பாட்டாக வந்தால் அது கொஞ்சம் ராஜசமாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மற்ற சினிமா பாட்டுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு அதை பாடுறதுன்னா. அதனால் வாக்கால் பாடுதல், அதனால் வாக்கால் இறைவனை வழிபடும் முறை, பகவானுடைய நாமத்தை பாடுறது, சத்தமாக சொல்கிறது, பேசுறதுன்னா பகவானை பற்றிய கதைகளை பேசுறது. அதனால் விநாயகருடைய கதை, இல்லை ஆஞ்சநேயருடைய கதை, ராமாயணம், மகாபாரதம், இந்த கதைகள், பாகவதம், இந்த பாகவத கதைகளை கேட்கறது, அதை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறது. நாம் கேட்ட கதையை நமக்கு கீழே இருக்கக்கூடிய அல்லது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை எடுத்து சொல்கிறது அப்படின்னு. அது வாயால் வணங்குதல், இறைவனுடைய நாமங்களை சொல்லி புகழ் மொழிகளை. அதனால் பொருள் சேர் புகழ் புரிந்தார்னா பொருள் சேர் புகழ் மொழிகளை வாயார பாடுதல், வாக்குங்கிற இந்திரியத்தினால் பாடுறது. யார் பாடுகிறார்களோ அவர்கள் கிரமமாக மோட்சத்தை அடைவார்கள். அது பயன். அப்புறம் இங்கே வழிபாடும் முறை என்னது? வாக்கை இறைவனை துதித்து பாடுவதற்காக, போற்றி பாடுவதற்காக பயன்படுத்துதல். அடுத்த குறள் 6வது குறளில் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அது இங்கேயும் தெளிவாக சொல்லிட்டார். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறையே தர்மமாக இருக்க வேண்டும், முழு வாழ்க்கை முறையும். அதனால் கடவுளை வணங்குறதுனா ஏதோ வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போகிறது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, அது கூட பண்ணுறதில்ல. நேராக போய் அப்படி சுற்றி வந்து சுண்டலை வாங்கி சாப்பிட்டு போயிடுறான், அவ்வளோதான். அங்கே தான் அவசரமாக பண்ணுவான், மற்ற வேலையெல்லாம் ஆரம்பரை பண்ணுறேன். அந்த கோயிலுக்கு போனால் தான் எல்லா அவசரமும் இருக்குன்னு கூட்டத்தில் நெருக்கி பிடிச்சி முன்னாடி போய் அப்படி வேகமாக முன்னாடி பகவான் முன்னாடி 2 நிமிஷம் கூட நிற்கிறதில்ல, அப்படியே வேகமாக சுற்றி விபூதியை வாங்கிட்டு சுற்றி வந்துடுறான் வெளியே. அங்கே போய் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுவோம், பூஜை நடக்கிறத பார்க்கலாம், அங்கே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் செலவு பண்ணலாம் அப்படிங்க. அதுக்கு நேரம் இல்லை அவருக்கு, பிஸியாக. வீட்டில் வந்து என்ன பண்ண போகிறாரு? டிவி சீரியல் பார்க்க போகிறார், அவ்வளோதான். அதனால் அதை கோயிலில் செலவு பண்ணலாமே அப்படின்னா அது இல்லை. அதனால் இங்கே என்ன சொல்கிறார்? அதனால் வெறுமனே நம்ம கோயிலுக்கு போகிறது வர்றது அப்படின்னாக்கா அதையும் கூட ஒழுங்காக பண்ணுறது இல்லை.
ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், அது மட்டும் போதாதுன்னா, நானும் பக்தனாக இருக்கிறேன், கடவுள் ஏன் எனக்கு சோதனையை கொடுக்குறார், கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா நீ உண்மையான பக்தனாக இல்லைன்னு அர்த்தம். உண்மையான பக்தனாக இருந்தால் சோதித்து தரம் பார்த்து அப்புறமா கொடுப்பார், கொடுக்க வேண்டியதை கொடுப்பார். ஆனால் நம்மெல்லாம் போலி பக்தர்களாக இருக்கிறோம். உண்மையான பக்தன்னா எப்படி இருப்பான், பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார்னா அந்த வேதங்கள் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றபடி பகவானுடைய உபதேசப்படி தன்னுடைய வாழ்க்கையை வைத்து கொண்டு இருக்கிறது தான் உண்மையான பக்தி. அதான் பகவான் நம்புவார், அதுதானே. அதனால் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார். அதனால் அதை பார்க்கணும். அந்த சாஸ்திரங்கள் சொன்னபடி நீதி நூல்கள் சொல்கிறபடி பகவான் உபதேசித்தபடி நம்மளுடைய வாழ்க்கையை பக்தியாக, ஒழுக்கமாக, தர்மமாக, நேர்மையாக, உண்மையாக வைத்து கொள்ளுதல். அதனால் வெறும் பக்தி மட்டும் போதாது, அற வாழ்க்கைங்கிறது முக்கியமானது. அற வாழ்க்கை இல்லாமல் இறைவனுடைய அருளானது நமக்கு கிடைக்காது. அற வாழ்க்கை இல்லாத பக்தி வெறும் வேஷம் மாத்திரமாக இருக்கும். அதாவது கூடா ஒழுக்கம்னு சொல்கிறார் பின்னாடி. கூடா ஒழுக்கம்னா போலி ஒழுக்கம். உனக்கு ஒழுக்கம், உண்மையான ஒழுக்கம் இல்லை, உண்மையான பக்தி இல்லை, நடைமுறை வாழ்க்கையில் வேறு எதையோ செய்து கொண்டு இருக்கிறான். ஆனால் வெறுமனே பட்டாய் கொட்டை மட்டும் போட்டு இருக்கிறான்னு நல்லா பட்டையெல்லாம் போட்டு பக்திமான் மாதிரி சினிமாலெல்லாம் அப்படித்தானே காமிக்கிறான். வில்லன்னா அவர் பெரிய பட்டையெல்லாம் போட்டு ருத்ராட்செலாம் போட்டு அப்படியெல்லாம் வில்லனை காமிக்கிறான். ஹீரோ எப்படி இருப்பார், அவர் பொறுக்கியாக இருப்பார். அவர் ஒன்றும் விபூதி குங்குமம்லாம் ஒன்றும் வைக்க மாட்டார், அப்படி இருப்பார். ஆனால் வில்லன்லாம் அதெல்லாம் வச்சுருப்பார், அப்படி காமிக்கிறான். வேணும்னே நம்மளுடைய மதத்தை திரித்து காமிக்கிறதுக்காக, தவறாக காமிக்கிறதுக்காக அப்படி பண்ணுறான். ஆனால் உண்மையான பக்தி என்னது, அதெல்லாம் இருக்கிறது விபூதி சந்தனம் குங்குமம் காமிக்க வைக்கிறது நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய பக்தியினுடைய வெளிப்பாடு. அது அடுத்தவங்களுக்கு காமிச்சிக்கிறதுக்காக இல்லை, நம்ம மனசில் இருக்கிறத நாம் அதை இன்னும் வெளிப்படுத்தி கொள்கின்றோம். அதோட தர்மமான வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால் பொய்த்தீர் ஒழுக்க நெறி, பொய்த்தீர் ஒழுக்கங்கிறது தர்மசாஸ்திரம் சொன்னபடி இருத்தல். பொய்த்தீர் ஒழுக்க நெறி அப்படிங்கிறது வேத நெறி தான். பொய்த்தீர்னா கண்டிப்பாக பலனை தருகின்ற நெறி, பொய்யில்லாத சத்தியமான வாக்கு. எது இறைவனுடைய வாக்கு, சாஸ்திரம், வேதம்ங்கிறது தான் சத்தியமான வாக்கு. திருக்குறளில் சொல்லியிருக்க எதையாவது பொய்ன்னு சொல்ல முடியுமா? பொய்த்தீர் ஒழுக்க நெறினா உண்மையான வாக்கு, நமக்கு உண்மையான பலனை தரக்கூடிய வாக்கு, அதான் உண்மை. உண்மைங்கிற பொழுது அதனுடைய ரிசல்ட் உண்மையாக இருக்குது, வரும் போலியாக வேஷமாக இருக்காது. கொடுக்குற மாதிரி கொடுக்கறதுங்கிறது இல்லை, உண்மையிலேயே நமக்கு நன்மையை செய்யக்கூடிய வார்த்தைகள் எதுவோ, வாழ்க்கை முறை எதுவோ அதுதான் வேத நெறி, அதுதான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி. அதை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள், அது பகவானால் கொடுக்கப்பட்டது. அதனால் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறினா இந்திரியங்களை வென்ற பகவானால் அருளப்பட்ட சிவநெறி, சைவநெறி அல்லது வைஷ்ணவ நெறி இரண்டையும் சேர்த்து வேத நெறினா. மொத்தமாக சொன்னாக்க இது ரெண்டுமே உண்டு. அங்கே சைவ நெறியும் உண்டு, வைஷ்ணவ நெறியும் உண்டு. அது மொத்தமாக எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக வேத நெறினா. அதனால் வேத நெறிப்படி யார் வாழ்கிறார்களோ, வேத நெறி வேதத்தினுடைய வாக்கு, இறைவனுடைய வாக்கு, அதான் வழிபாடு முறை. அதனால் ஒழுக்கமான வாழ்க்கை முறை என்பது இறைவனை வழிபடுகின்ற முறையில் ஒன்று. அதற்கு அடுத்தது தனக்குவமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அதனால் இங்கே தனியாக ஒரு வழிபாட்டு முறை சொல்லலை, ஆனால் இறைவனை தனக்குவமை இல்லாத இறைவனுடைய திருவடிகளை சார்தல். இப்போ இறைவனையே அந்த இறைவன் தான் நமக்கு ஒரே இலக்கு, லட்சியம் என்று இறைத்தல். அதனால் இங்கே கடவுள் ஒப்பு உயர்வு அற்றவராக இருக்கிறார், அது கடவுளுடைய லட்சணம். மற்ற உலக பொருள்கள், உலக விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, நம்ம எதை பார்த்தாலும் அதுக்கு சமமாக இன்னொரு பொருள் இருக்குது, அல்லது அதற்கு மேலேயே கூட இன்னொரு பொருள் இருக்குது. நம்ம ஒரு செல்ஃபோன் பார்த்தாக்க இந்த கம்பெனி இந்த மாடல் நல்லா இருக்குன்னா அதே மாதிரி அதே ஃபீச்சர்ஸோடு இன்னொரு கம்பெனி அதே மாடல் போட்டிருக்கான், இல்லை அதை விட பெட்டராக ஹையர் எண்டாக போடுறான். அப்படி உலகத்தில் நம்ம எந்த பொருளை பார்த்தாலும் அதே தரம் இருக்கிற மாதிரி, அதே வசதிகள் இருக்கிற மாதிரி இன்னொரு பொருள் இருக்குது, சமமாக இருக்குது. அல்லது அதற்கு மேலே இன்னும் கூடுதல் வசதிகளை, என்ன விலை அதிகமாக இருக்கும், கூடுதல் வசதியாக இருக்கிற மாதிரி இன்னொரு பொருள் இருக்குது. அப்போ உலக பொருள் எல்லாம் ஒப்பு உயர்வு உடையது. அதனால் இது நல்லா இருக்குதுன்னு நம்ம வாங்கினா அடுத்த மாடலே அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா போடுவோம், விலை கம்மியானா. அப்படி தானே இருக்குது. நம்ம எது இருக்கிறதில்ல பார்த்து ஒரு நல்ல பொருள்னு வாங்கினாக்கா நம்ம அதை வாங்கிட்டு அந்த சிலையை கட்டிட்டு போகிற பொழுது அதை விட நல்ல கலரில் நல்ல டிசைனில் இது அப்படி இன்னொரு சிலையை கட்டிட்டு இன்னொரு அம்மா வர்றாங்கன்னா இது நமக்கு தெரியாமல் போச்சு. அவங்களும் அதே கடையில் தான் வாங்கினாங்க, அதே தீபாவளி ஆஃபரில் தான் வாங்கினாங்க. ஆனால் அங்கே ஒப்பு இருக்குது.
அங்கே சமம்ங்கிறது இருக்குது, அதுக்கு மேலே பெட்டராக இருக்கிறதுங்கிறது கூட இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்லேயும் அப்படி தான் இருக்குது. அது பொண்ணு பார்க்குறதா இருக்கலாம், மாப்பிள்ளை பார்க்குறதா இருக்கலாம், இல்லை வேலையை பார்க்குறதா இருக்கலாம், போட்டுக்கிற ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், சாப்பிட்ற விஷயமாக இருக்கலாம். எல்லாத்துலேயுமே சமானம் இருக்குது, அதற்கு மேலேயும் இருக்குது. அதனால் இந்த ஒப்பு உயர்வுடைய பொருள்கள் நமக்கு முழுமையான மன நிறைவை, மகிழ்ச்சியை தராது. ஏன்னா அதோட பெட்டரான ஒரு பொருளை பார்க்குற பொழுது உடனே மனசில் ஒரு ஏக்கம் வருது, அது நமக்கு கிடைக்கலையே, முன்னாடியே தெரியாமல் போச்சே அப்படிங்கிற எண்ணம்லாம் வருது. அதனால் எந்த உலக விஷயங்களை அடைந்தாலும் அது நமக்கு முழுமையான நிறைவை தராது. ஏன்னா அதற்கு ஒப்பாக மேலே இன்னொன்று இருக்குது. அப்புறம் இன்னும் அது மட்டும் இல்லை, இருக்கிறதுலே பெஸ்ட்டு வாங்கினாலும் அது அப்படியே நிரந்தரமாக இருக்காது. காலப்போக்கில் அது குறைந்து போய்விடும், சாயம் போயிடும்னா, வெளுத்து போயிடும். 1 வருஷம் 2 வருஷத்தில் அது பழைய மாடல்னா, அவுட்டேட்டடு பழைய மாடல் ஆயிரும். அப்படி தான் எல்லா பொருளும் இருக்குது. ஆனால் இறைவன் அப்படி இல்லை, தனக்கு ஓமை இல்லாதவர். அவருக்கு சமமாகவோ மேலாகவோ இன்னொரு பொருள் என்றைக்குமே வரப்போகிறது இல்லை, எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லை, அவருடைய குவாலிட்டியிலேருந்து அவர் என்றைக்கும் குறையிறதே இல்லை. 10 வருஷம் ஆகிட்டார், 1000 வருஷம் ஆகிட்டார், எல்லாம் சிவன் வெளுத்து போயிட்டார்னா சிவபெருமான் வெளுத்து போக மாட்டார். கோயில் வேணால் கோபுரம் வேணால் வெளுத்து போகலாம், அப்புறம் நம்ம கும்பாபிஷேகம் போகலாம். உள்ளே இருக்கக்கூடிய ஈஸ்வர சக்தி குறையாது, அது அப்படியே தான் இருக்குது. அப்போ அவர் பூர்ணமானவராக இருக்கின்றார். அதனால் நமக்கு பூர்ணமான நிறைவு வேண்டும்னா அந்த பூர்ணமான இறைவனை வணங்குதல், அவர் தான் ஒப்புயர்வற்றவர்னு புரிந்து கொண்டு அவரை மட்டுமே நம்முடைய ஒரே லட்சியமாக வைத்து கொள்ளுதல். மற்ற உலக லட்சியங்கள் எல்லாம் தற்காலிகமானது, அது இறுதி லட்சியம்னு நினைக்கக்கூடாது. வாழ்க்கையில் நமக்கு இறுதி லட்சியம் எந்த உலகப் பொருளாகவும் இல்லாமல் இறைவன் ஒருவரேன்னு இருக்கிறது தான் இங்கே வழிபடும் முறை. நம்ம வாழ்க்கையினுடைய கோல், இறுதி லட்சியம் என்ன, எதை அடைய விரும்புகிறாய் அப்படின்னா டாக்டராக, இன்ஜினியராக அல்லது கோடீஸ்வரனாக, இதெல்லாம் தற்காலிகமானது, நிலையில்லாதது. இறைவனை அடைதல் என்பது தான் என்னுடைய இறுதி லட்சியம். அதற்கு இந்த உலக வாழ்க்கையை நான் சாதனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஏன்னா இறைவன் தான் நமக்கு நிரந்தரமானவர், நிலையானவர். அந்த இறைவனை அடைதல் அல்லது இறைநிலையை அடைதல் என்பது நமக்கு நிரந்தரமான நிறைவை தரத்தக்கது. எவ்விதமான உலக விஷயமும் நமக்கு நிரந்தரமான நிறைவை தராதுன்னு புரிந்து கொண்டு, அதனால் நம்மளுடைய வாண்டட் லிஸ்ட்னால் நமக்கு என்னெல்லாம் தேவைன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கிறோமே, ஆசைன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கோம், மளிகை ஜாமான லிஸ்ட்டு மாதிரி. இது வேணும், அது வேணும், இது வேணும், ஒரு பைக் வாங்கணும், கார் வாங்கணும், ஒரு சொந்தமாக வீடு வாங்கணும், அப்புறம் என்னெல்லாம் பெரிய லிஸ்ட்டு இருக்குது. அதில் கடைசியாக கடவுள்னு இருக்கிறார், கடைசி லட்சியமாக கடவுள்னு இருக்கிறார். அதை என்ன பண்ணணும், அது அப்படியே அந்த லிஸ்ட்டை மாற்றி போட்டு கடைசியில் இருக்கிறவரை முதல்ல கொண்டு வந்துடணும். அவர் தான், கடவுள் தான் முதல் லட்சியம். அதற்கு இதெல்லாம் சாதனமாக நான் பயன்படுத்துவேன். உலக வாழ்க்கையை, என்னுடைய உயிர் வாழ்க்கையை, உடல் வாழ்க்கையை, இந்த மனித பிறவியை அதற்காக பயன்படுத்துவேங்கிறது நம்ம புத்தியில் இருந்தால், அதுதான் இங்கே இந்த பாட்டில் பகவான் சொல்லி இருக்கிறார். தாழ் சேர்தல், சரணாகதி அடைதல் என்பது அதுதான்னு புரிந்து கொள்ளணும். அதில் ஒரே இலக்கு, புகலிடம், இறைவன் என இருத்தல். அதான் தனக்கு ஓமை இல்லாதவன் இறைவன் ஒருவனே அப்படின்னு புரிந்து கொண்டு அதற்காக அவரிடத்தில் அவரே என்னுடைய லட்சியம்னு புத்திபூர்வமாக தெளிவாக இருக்கிறது. அதனால்தான் சாஸ்திரத்தில் மோட்ச புருஷார்த்தம்னு சொல்கிற பொழுது அறம், பொருள், இன்பம்னு சொல்லியிருந்தாலும் இதெல்லாம் இடைநிலை, தற்காலிகமானது. கடைசி என்னது, வீடு பேருங்கிற மோட்சம், இறைவனை, இறைநிலையை அடைதல் என்பது தான். இப்போ இங்கேருந்து நம்ம காஷ்மீர் போகணும், இல்லை கைலாசத்துக்கு போகணும்னா, கைலாசம் போகிறது, அங்கே பகவான் இருக்கிறார், அவரை பார்க்கறதுங்கிறது இறுதி லட்சியம். அதற்கு போகிற வழியில் நடுவில்ங்கிறது மதுரைக்கு போகிறோம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பார்க்குறோம், அப்புறம் ராமேஸ்வரம் போகிறோம், அங்கே ராமநாத சுவாமிகளை பார்க்குறோம், அதுக்கப்புறம் அங்கேருந்து காசி போகிறோம், காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதரை பார்க்குறோம்னா, இதெல்லாம் பார்க்கறது போகிற வழியில் பார்க்கறது. நமக்கு கிளம்புனது என்னது, நோக்கம் என்னது, கைலாசத்தை பார்க்குறது தான். போகிற வழியில் அங்கங்கே இருக்கிற விஷயங்களை பார்த்துட்டு போகிறோம். அப்படி பார்த்துட்டு போகிற பொழுது அங்கேயே நின்ற முடியாது, அங்கேயே நின்றுட்டால் லட்சியத்தை அடைய மாட்டோம். அப்போ இது இறுதி இலக்கு இல்லை, போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாப்புங்கிறத புரிந்து கொள்ளணும். ட்ரெயினில் போகிறபோது ட்ரெயினில் ஏறி உட்காந்தா ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் நின்று போகுது. இங்கேருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு ட்ரெயின் ஏறினாக்கா போகிற வழியில் ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் நிற்கிது. அங்கே ட்ரெயின் நிற்கிற நேரத்தில் இறங்கி ஒரு காஃபி சாப்பிட்லாம், டீ சாப்பிட்லாம், போண்டா சாப்பிட்லாம், பஜ்ஜி சாப்பிடலாம், இல்லை ஒரு டிஃபன் கூட சாப்பிட்லாம். அதே சமயம் எங்கே கவனம் இருக்கணும், ட்ரெயினில் கவனம் இருக்கணும்.
அது கிளம்புறதுக்குள்ளே ஓடி போய் அதில் ஏறணும். ஏன்னா நம்மளுடைய லட்சியம் இந்த ஸ்டாப் இல்லை, இது நடுவில் ஒரு நிறுத்தம் தானே ஒழிய, இடைநிறுத்தம் தானே ஒழிய இறுதி நிறுத்தம் அல்லங்கிறது எப்பொழுதும் நம்ம கான்சியஸில் கவனத்தில் இருக்கணும். அதோட நடுவில் பொழுதுபோக்காக சின்ன விஷயங்களை ஏதோ டீ சாப்பிட்றது அப்படின்னு பண்ணிக்கிறோம். அதே சமயம் அங்கே ஓடி போய் ட்ரெயினை ஏறுறோம்னா கடைசி நிறுத்தம் வரைக்கும் அந்த ட்ரெயினில் பயணப்படணும். அதுதான் நம்மளுடைய நோக்கங்கிறது மாறாமல் மறக்காமல் இருக்கணும். அது எப்பொழுதும் ஒரு கான்சியஸாக இருக்கணும், ஒரு உணர்வாக. எப்படி பயணப்படுற பொழுது ட்ரெயினில் போகிற பொழுது நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ளே திரும்ப அங்கே உள்ளே போயிடணும், நம்ம சீட்டுக்கு போயிடணுங்கிறதுல எப்படி ஒரு உணர்வு இருக்கோ, அதே மாதிரி நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை, அது படிக்கிறதா இருக்கலாம், மார்க் வாங்குறதா இருக்கலாம், வேலைக்கு போகிறதா இருக்கலாம், கல்யாணம் பண்ணுறதா இருக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், குழந்தைய வளர்க்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் நடுவில் அந்தந்த நிலையில் அந்தந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்டாப், அவ்வளோதான். அதுவே கடைசி இலக்கு அல்ல. ஏன்னா இளம் பருவத்தில் அதெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறான். இந்த பொண்ணு பையனை பார்த்து இவனை கல்யாணம் பண்ணுறதா ஒரே லட்சியம்னா, வேறு எதுவும் இல்லைன்னா, அது ஒன்று இருந்தால் போதும், நான் மோட்சத்தில் இருக்கிற மாதிரி, அதுதான் எனக்கு சொர்க்கம்னா. எது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கிற போதே அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, அதில் பற்றியெல்லாம் கவலை இல்லை. அந்த நேரத்தில் குருட்டாம்போக்குள்ள அதுதான் லட்சியம்னு இருக்கிறான், மற்றதெல்லாம் மறந்துடுது. ஆனால் அது அறியாமை தவிர வேறொன்றும் இல்லை. அதே மாதிரி வாழ்க்கையில் பணமோ பதவியோ புகழோ அல்லது வேலையோ அல்லது குழந்தைகளோ வேறு எதுவாக இருந்தாலும் அது மட்டும்தான் மேலானதுன்னு நினச்சா அது தவிர அறியாமை வேறொன்றும் இல்லை. இறைவன் மட்டும்தான் மேலானவர், அவர் தான் முழுமையானவர். அதை அடையிறது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், பிறவியினுடைய நோக்கம்னு இருக்கிறது தான் இறைவனுடைய திருவடிகளை சேர்தல் ஆகும். இதில் இன்னொரு விஷயத்தை கவனித்து பார்த்தோம்னா, நம்மளுடைய இந்த தர்மத்திலையும் சரி, இந்த திருக்குறள்லையே பார்த்தா முதல்ல இருந்து சொல்லிக்கொண்ட மானடி சேர்தல், அடி சேர்தல், தாழ் சேர்தல், இறைவன் அடி சேர்தல்னு அடி சேர்தல் அப்படிங்கிறது பல முறை திரும்ப திரும்ப வருது. அடி சேர்தல்னு என்னது? அடினா திருவடிகள், பாதம், இறைவனுடைய பாதங்களை அடைதல் என்பது. இதை நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் முக்கியமாகவே சொல்லுகின்றோம். தலையை உடம்புல எது முக்கியம்? தலை தானே முக்கியம். இப்போ இறைவனுடைய தலையை அடைதல்னு எங்கேயும் சொல்லலை. அதனால் பெரியோர்களை பார்க்கிற பொழுதே வணங்குதல்னாக்கா தலை வணங்குதல் அப்படிங்கிறது தான் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் உடம்புக்கு தலை தானே முக்கியம். தலையில் தானே கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எல்லாமே இந்த ஞான இந்திரியங்களில் பிரதானமாக எல்லா இந்திரியங்களும் தலையில் தான் இருக்குது. அதனால் தலை தான், அதுக்குள்ளே தான் அப்புறம் மூளை வேறு இருக்குது, அதுதான் அனைத்தையும் கட்டுப்படுத்துது. அதனால் தலை பிரதானம்னு சொல்கிறோம். அப்போ தலை சேர்தல் தானே சொல்லணும். ஏன் நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் பாதம்ங்கிறது திருவடி அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுகிறார்கள். பெருமாள் கோயிலுக்கு போனாக்கா அங்கே அவர் ஷடாரின்னு வைக்கிறார். அது என்னது? இறைவனுடைய திருவடிகள் தான். இறைவனுடைய திருவடிகள். நெத்தியில் போடுற நாமம் என்னது? இறைவனுடைய திருவடிகள் தான். அதனால் இறைவனுடைய திருவடிகளை சேர்தல் அப்படின்னு பெரியோர்களை வணங்குற பொழுதும் காலில் விழுந்து வணங்குறது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி? அந்த பாதத்துக்கு அப்படி என்ன முக்கியம்? தலைதான உடம்புல முக்கியமானதுன்னு நினைக்கலாம் நம்ம. பாதம் என்ன பண்ணுது? பாதத்தோட வேலை என்ன? காலோட வேலை என்ன? காலோட வேலை என்ன? கால் என்ன பண்ணுது? இன்னொரு ஆளை உதைக்கிறதுக்கு பயன்படுது, நடக்கிறதுக்கு பயன்படுது. நடக்கிறதுனால என்ன நடக்குது? நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கிறது காலு தான். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து, நம்ம உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் நம்ம எங்கே போய் சேரணும்னு நினைக்கிறோமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கிறது பாதம். கண்ணால் பார்க்கலாம், தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்ணால் பார்க்கலாம், ஆனால் கண் அங்கே போய் சேர்க்காது. அங்கே போய் நம்மளை முழுசாக கொண்டு போய் அங்கே சேர்க்கிறது, அங்கே ஒப்படைக்கிற வேலையை பண்ணுறது பாதம் தான், கால்கள் தான். கால்கள் இருக்கிறது தான் நம்ம போக முடியும். அப்போ லட்சியத்தை அடையிறதுக்கு சாதனமாக இருக்கிறது. முடிச்சுட்டு போகலாம், இன்னும் 10 நிமிஷம்தான் இரு. அதனால் நம்ம அடைய வேண்டிய லட்சியத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது பாதம் தான். அதனால் பாதமானது ரொம்ப முக்கியமானது, திருவடிகள் முக்கியமானது. அதே மாதிரி பகவானுடைய திருவடிகளை சரணடைகிறது அப்படிங்கிறது உண்மையிலே பகவானை அடையணுங்கிறது தான் நம்மளுடைய லட்சியம். ஆனால் பகவானுடைய திருவடிகளை சரணடைகிறதுன்னா, அப்போ பகவானுடைய திருவடிகள் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? நம்ம லட்சுமியே பகவான் தானே. பகவானுடைய திருவடி, பகவானை அடைதல்னு சொல்லாமல் ஏன் பகவானுடைய திருவடிகளை அடைதல்னு சொல்கிறதுனா, பகவான் எங்கே இருக்கிறார்? அவருக்குன்னு ஒரு நிலையில், இறை நிலையில் இருக்கிறார்.
அது நிர்குண பிரம்மம்னு சொல்லலாம், அல்லது சகுணமாக சொன்னாக்கா பரலோகம், கைலாசம், வைகுண்டம்னு சொல்கிறோம். இப்போ பகவானுடைய சொந்த இடம் கைலாசம், வைகுண்டம். அங்கே எல்லாமே குறைவில்லாமல் இருக்குது, பூர்ணமாக இருக்குது. அங்கே அவர் இருக்கிறார். நாம் இங்கேருந்து நேராக அங்கே போகிறதுக்கு நமக்கு ஒரு உதவி, சகாயம் தேவை. நம்ம அங்கே போக முடியாது, யாராவது கூட்டு போகிறதுக்கு வேணும். அதனால் பகவானே அவர் இறங்கி நம்மளை கூட்டு போகிறார். ஆனால் பகவான் நம்மளுடைய பாதம் எப்படி நம்ம அடைய வேண்டிய இலக்கில் கொண்டு போய் சேர்க்குதோ, அதே மாதிரி பகவானுடைய திருவடிகள் பற்றி கொள்ளுதல், அவர் அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறார். கையை பிடிச்சி கூட்டு போகிறார். அவருடைய காலை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா அவர் நம்ம கையை பிடிச்சி கூட்டு போகிறார். அதனால் பகவான் அவதாரமாக கீழே வந்திருக்கிறார். அவர் இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு, கைலாசத்தை, வைகுண்டத்தை விட்டுட்டு, அவர் அவதாரம்னா என்னது? அவருடைய நிலையிலிருந்து கீழே இறங்கி வர்றது. கீழே இறங்கி நாம் இருக்கிற இடத்துக்கு நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம வர்ற வரைக்கும் நம்மளுக்காக காத்திருந்து நாம் அவரோட இடத்துக்கு நம்மளை கூட்டு போகிறார். அதனால் அவருடைய அந்த இறைநிலைக்கு ஜீவனை அழைத்து கொண்டு சென்று சேர்ப்பதனால, இறைநிலை என்ற லட்சியத்தில் ஜீவனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாதமாக பகவானுடைய பாதங்கள் இருக்குது. நம்மளுடைய லட்சியம் இறைநிலையை அடைதல், இறைவனை அடைதல். அந்த இறைவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது யார்? அந்த இறைவனுடைய திருவடிகள் தான். அதனால் திருவடிகளை பற்றி கொள்ளணும். எப்படி நம்மளுடைய பாதம் உலகியல் லட்சியத்தை அடையிறதில் கொண்டு போய் சேர்க்குதோ, அதே மாதிரி இறைநிலையை அடையிறதுக்கு இறைவனுடைய திருவடிகள் அதை பற்றி கொண்ட அவர் நம்மளை அங்கே கொண்டு போய் சேர்ப்பார்னு. அதனால தான் திருவடி தாழ் சேர்தல், மானடி சேர்தல், இறைவனடி சேர்தல்னு, அடி சேர்தல்னு திரும்ப 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 இங்கே திருவள்ளுவர் சொல்கிறார். நம்ம எல்லா சாஸ்திரங்கள்லேயும் நம்ம அதை தான் சொல்கிறோம், பகவானுடைய பாதத்தை பற்றி கொள்ளுதல்னு. அதுதான் இங்கே தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால்னு. அடுத்த குறளில் பார்த்தா அறாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால்னு. அங்கேயும் தாழ் சேர்தல் தான். அங்கே அறக்கடல்னு சொல்லியிருக்கு. அப்போ அறக்கடல்னு சொல்கிற பொழுது கடவுள் தர்ம சொரூபமாக, தர்ம வடிவமாக இருக்கிறார், தர்மமாகவே அவர் இருக்கிறார். அப்போ அங்கே கடவுளை வணங்கிறதுக்கான வழிபாட்டு முறை என்னது? தர்மத்தை பின்பற்றுதல் தான். முன்னாடி சொன்ன மாதிரி ஒழுக்க நெறி நிற்றல், தர்மமாக இருத்தல், தர்மமான வாழ்க்கையை நடத்துதல், அதே சமயம் பக்தியோட வாழ்க்கையை நடத்துதல். உலக லட்சியங்களெல்லாம் எனக்கு தற்காலிகமான லட்சியங்கள், இறைவன் தான் என்னுடைய இறுதி லட்சியம், மேலான லட்சியம் என்று இருத்தல். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரே லட்சியம் என்று இருத்தல். வாழ்க்கையினுடைய தொடக்கத்தில் இறைவன் என்னுடைய இறுதி லட்சியம், மேலான லட்சியம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இறைவனே ஒரே லட்சியம்னு மாற்றிக்கொள்ளுதல். அப்படி அதுதான் தாழ் சேர்தல். அதற்கு முதல்ல தொடக்கம் தர்மமான வாழ்க்கை. தர்மமான வாழ்க்கையும் பக்தியும் தான். அதனால் ஒழுக்கம், நேர்மை, உண்மை, அதோட பக்தி என்பது தான் வாழ்க்கை. நம்ம இறைவனை வணங்கிறதுக்கான, இறைவனை அடைவதற்கான வழிபாட்டு முறைகளில் இருக்கக்கூடிய படிநிலைகள். தொடக்கம் தர்மம், அப்புறம் பக்தி, இந்த ரெண்டும். அதுக்கப்புறம் 9வது குறளில் பார்த்தா கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இங்கே தலைன்னே சொல்லிட்டார். தலையால் இறைவனுடைய தாளை வணங்க வேண்டும். தாள்னா திருவடிகள், இறைவனுடைய பாதங்களை விழுந்து, அதனால தான் நமஸ்காரம் பண்ணுறதுன்னு அஷ்டாங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம்னு சொல்கிறோம். ஆண்களுக்கு அஷ்டாங்க நமஸ்காரம், பெண்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம்னா நம்மளுடைய தலை, கைகள், மார்பு, முழங்கால்கள் இதெல்லாம் தரையில் விழுந்து, தரையில் பட்டு இறைவனுடைய திருவடிகளை வணங்கணும். அப்போ உடலால் வணங்குதல், முதல்ல மனசால் சிந்தனை பண்ணுறதுங்கிறத 3வது பாட்டில் சொன்னார். அதுக்கப்புறம் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்னு வாக்கால் வணங்குறதுன்னு சொன்னார். இங்கே சரீரத்தால், முழு உடலாலும் இறைவனை வணங்குதல். எல்லா இந்திரியங்களையும் இறைவனை வணங்கிறதுக்காக பயன்படுத்தலைன்னா இது இருந்து பிரயோஜனம் இல்லை, டோட்டல் வேஸ்ட்டுங்கிற சொல்கிறாரு. எப்படி கண் இருக்குது ஆனால் பார்க்க முடியாதுன்னா, கண் இருக்குது ஆனால் ரிப்பேராக இருக்குது, பார்க்க முடியல, காட்சி தெரியலைன்னா அந்த கண் இருந்து பிரயோஜனம் இல்லை. காது இருக்குது ஆனால் கேட்காதுன்னா அது இருந்து பிரயோஜனம் இல்லையோ, அதே மாதிரி கண் பார்த்தாலும் கேட்டாலும் இறைவனை பார்க்கறதுக்காக கண்ணை பயன்படுத்தலைன்னா அந்த கண் இருந்தும் பயனில்லை. காது இருந்து நல்ல விஷயங்களை காதால் கேட்கலை, பகவானுடைய நாமத்தை, பெருமைகளை, புராண இதிகாச கதைகளை கேட்கறதுக்காக பயன்படுத்தலைன்னா அந்த காது இருந்தும் பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதனுடைய மதிப்புக்கு நாம் அதை பயன்படுத்தலை.
பயன்படுத்தலைனா அப்போ அது இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அதனால் வீட்டில் ஒரு வைரக்கல் இருக்குன்னா இல்லை தங்க நகை இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அதை போட்டு பேரிச்சம்பளம் வாங்கலாமாண்ணா? வீட்டில் இருக்க பழைய இரும்பை போட்டு பேரிச்சை வாங்கினா அதோட மதிப்பு அதான். ஒரு தங்க கட்டி இருக்க நான் போட்டு பேரிச்சம்பளம் பசிக்குது பேரிச்சம்பளம் வேணும் அப்படின்னு ஒரு தங்க கட்டியை போட்டு பேரிச்சம்பளம் 2 பேரிச்சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ? அப்போ என்னது? அதை வீண் பண்ணிட்டோன்னு அர்த்தம். விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை அதோட மதிப்பு தெரியாமல் நம்ம வீண் பண்ணி விட்டோம். அதை இன்னும் அதில் அதிக அளவில் நம்மளால் பயன்படுத்த முடியும். அறியாமையினால் அல்பத்துக்காக பயன்படுத்திட்டோம். அதே மாதிரி கண்ணு காது மூக்கு நாக்கு இந்திரியங்கள் பகவானுடைய பெருமைகளை பாடுவதற்கும் காண்பதற்கும் கேட்பதற்கும் பேசுவதற்கும் அந்த இன்பத்திலேயே இருப்பதற்கும் தான் பகவான் கொடுத்திருக்கிறார். அதான் மேலான இன்பம், அதான் அதனுடைய உண்மையான மதிப்பு. அதுக்காக அதை பயன்படுத்தாமல் அல்பமாக டிவி பார்க்க, சினிமா பார்க்க, சீரியல் பார்க்க, இந்த வெறும் லோக்கல் லட்டு ஜிலேபியை சாப்பிட்றதுக்காக பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்டா அது தேவாமிர்தம். வெறுமனே சாப்பிட்டா கடையில் வாங்கி கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாக்க அதை நாக்க வீண் பண்ணுறதுன்னா. அதனால் தாளை வணங்காத்தலை இருந்தும் பயனில்லை. அப்போ உடலால் வணங்குதல்ங்கிறது வழிபாட்டு முறை. அடுத்து கடைசியாக பரிபூரண சரணாகதிங்கிறது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். யார் இறைவனுடைய திருவடிகளை சேர்கிறார்களோ அவர்கள் பிறவியாகிய பெருங்கடலை கடக்கிறார்கள். மேலான இறுதியான பலன் பிறவாத நிலை அடைதல் என்பதுதான். பகவானை சரணாகதி அடைந்து பகவானுடைய அருளால் நம்மளுடைய உடம்பு மனது மற்ற எல்லா வாழ்க்கையையும் விடுத்து உலக வாழ்க்கையை கடந்து இறைநிலையை அடைதல், இறைவன் இருக்கக்கூடிய நிலையை அடைதல், அங்கேயே இருத்தல் என்பது. அப்போ பிறவாத நிலை, கைலாசமோ வைகுண்டமோ அல்லது மோட்சம் என்பது வீடு பேர் மோட்சங்கிறது மீண்டும் ஒரு உடம்பை எடுத்து பிறந்து வந்து திரும்ப ஆரம்பத்துலேருந்து எல்கேஜிலேருந்து ஸ்கூலுக்கு போய் படித்து கஷ்டப்பட வேண்டியது இல்லை. நித்திய ஞானத்தோட உட்கார் நித்திய ஞானத்தோட இருத்தல் என்பது. இறைவனாகவே இறைநிலை அடைதல்னாக்க இறைவனாகவே இருத்தல் என்பது. இறுதியாக இந்த இறைவனை வணங்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன் ரொம்ப சுருக்கமாக சொன்னால் பிறவாத நிலை தான் மேலான பலன். மற்றதெல்லாம் முழுக்கவே கவனித்து பார்த்தாக்க முதல்ல இருந்து இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது பிறவாத நிலை என்பது தான். ஏன்னா இருவினையும் சேரா அப்படின்னாலும் புண்ணிய பாவம் இல்லைன்னா பிறவாத நிலை தான். அதே மாதிரி பிறவி பெருங்கடல் நீந்துவார் அப்படின்னாலும் பிறவாத நிலை அடைதல் என்பது தான். மேலான பலன் கடவுளை வணங்கிறதுனால கிடைக்கக்கூடிய மேலான பலன், இறுதியான பலன், முழுமையான பலன், உண்மையான பலன் பிறவாத நிலை என்பது தான். அது ஞானத்தின் வாயிலாக அப்புறம் முக்கரணங்களாலும் மனசு வாக்கு காயம் இவைகளாலையும் தர்மமான வாழ்க்கையினாலேயும் இறைவனை வணங்கி வழிபடுவதனால ஒருவனுக்கு கிடைக்கும். அதற்கு இடைநிலையில் மனசில் இருக்கக்கூடிய கவலை போதல், யாண்டும் இடும்பை இலை அப்படின்னு சொன்னார். எப்பொழுதும் அவனுக்கு துன்பம் இல்லை, உலக கவலை. இந்த உலகத்தில் இருக்கிற பொழுதே கவலை இல்லாமல் நல்ல பக்தனாக இருந்தால் கவலை இல்லாமல் உலகத்தில் இருக்கலாம். புறத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அது நம்மளுடைய மனசை பாதிக்காமல் பகவான் இருக்கிறார், பகவான் பார்த்து கொள்ளலான்னு கவலை இல்லாமல் இருக்கலாம். நீண்ட புகழோடு இருக்கலாம். புண்ணிய பாபத்திலிருந்து விடுபட்டு சுகதுக்கங்களுடைய பாதிப்பு இல்லாமல் இருக்கலாம். லௌகிக்கமாக எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் மனதோட சமநிலை கெடாமல் இருக்கிறது தான் புண்ணிய பாபத்திலிருந்து விடுபட்டு இருத்தல். அப்படி இருக்கலாம். அதனால் இதுதான் பலன். அதனால் பலன் நம்ம லௌகிக்கமாக சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் மேலான இறுதியான பலன் மனசில் துக்கம் இல்லாமல் கவலை இல்லாமல் இருக்கிறது. என்ன இருந்தாலும் இல்லைனாலும் நிறைவாக இருத்தல், மரணத்திற்கு பிறகு இறைவனாகவே இருத்தல் என்பது தான். இறைவனை வணங்குவதால் வழிபடுவதால் இறைவனை தெரிந்து கொண்டு நன்றாக புரிந்து கொண்டு இறை ஞானத்தோட தர்மமான வாழ்க்கை, பக்தியோடு கூடிய வாழ்க்கை, மனசு வாக்கு காயம் இவைகளால் இறைவனை சார்ந்த வாழ்க்கையை வாழுதல் என்பது அதனுடைய பலன் இறைவனை அடைதல் என்பது. அதனால் இதெல்லாம் சொல்லி இந்த கடவுள் வாழ்த்து அதிகாரத்தை நம்ம நிறைவு செய்கின்றோம். கடவுளுடைய ஸ்வரூபம் சொல்லப்பட்டது, கடவுளை வணங்கி வழிபடும் முறை சொல்லப்பட்டது, கடவுளை வணங்கிறதுனால ஏற்படக்கூடிய பயன்
மோக்ஷம் என்பது இறைநிலை, வீடு பேறு, பிறவாத நிலை என்பதும் சொல்லப்பட்டது என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம். கடவுள் வாழ்த்து நிறைவு பெறுகின்றது. ஹரி ஓம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.